எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் ஒரு மிகவும் பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மிக பாரம்பரியமான ஒரு சாப்பாடு. வடக்கு பகுதியில் கூடுதலாக இலங்கையில் வந்து நாங்கள் இந்த உணவை வந்து சாப்பிடுவோம். மெட்ட பகுதியிலையும் நாங்கள் அதை பாவிப்போம். ஆனால் வடக்கு பகுதியில் இது வந்து நிறைய இருக்கும். பனங்கிழங்கை வச்சு ஒரு துவையல் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி அதை செய்கிறது, அதில் பயன்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். நான் இங்கே பனங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து ரெண்டு பக்கத்தாலையும் இப்படி வெட்டிட்டு இந்த தோலை உரிச்செடுப்போம். எல்லாத்தையும் இப்படியே செய்தெடுப்போம். இப்போ நான் இதை நல்லா உரிச்செடுத்துட்டேன். நல்லா கழுவிட்டு நான் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு இதை அவிச்செடுக்க போகிறேன். நான் இது ப்ரெஷர் குக்கர்லான்னு போடுறேன். நான் ப்ரெஷர் போடாமல் சரியாக அரை மணித்தியாலத்துக்கு இதை நாங்கள் அவிச்சு நல்லா எடுப்போம். முதல்ல நல்லா கழுவிட்டு போட்டு அவிக்கிறோம். நல்லா இப்படி முழுகிற அளவுக்கு போடணும். பனங்கிழங்க போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக விட்டு நல்லா இதை ஒரு அரை மணித்தியாலம் அவிச்செடுப்போம். ப்ரெஷர் குக்கர் போட இல்லை, நான் ப்ரெஷர் போட இல்லை, நார்மலாக தான் அவிக்க போகிறேன் அரை மணித்தியாலத்துக்கு. இப்போ இந்த பனங்கிழங்க நான் நல்லா அவிச்சு எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நுனியிலேருந்து இப்படி பிரிச்சிங்கன்னா நல்ல லேசாக இப்படி பிரிக்க வரும். அவியாட்டிக்கு இப்படி பிரிக்க வராது. அப்போ நாங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த நடுவில் ஒரு இப்படி ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துருவோம். நரம்பு எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ இதை தும்பு எடுத்து சின்ன சின்ன துண்டாக வெட்டணும். அதுக்கு நீங்கள் இப்படி வெட்டிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த தும்பு வந்துடும். இப்படி முதல் நாங்கள் எல்லாத்துல தும்பையும் எடுத்துருவோம் துவையலுக்கு. இதை நீங்கள் இப்படியே தும்பு எடுத்துட்டு இப்படியேயும் சாப்பிட்லாம். நான் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு இதில் துவையல் ஒன்று செய்து அதை எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி காட்டுறேன். எல்லாத்துக்கும் நல்லா தும்பெடுத்து துப்புரவாக்கி வைப்பேன் முதல். இப்போ நான் இங்கே எல்லாத்தையும் நல்லா இந்த தும்பு எடுத்து வச்சுருக்கிறேன், துண்டு துண்டாக வெட்டிட்டு. இதான் அந்த நடுவில் இருக்கிற தண்டு தும்பு. இது இப்படி எடுத்து நாங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை எறிஞ்சிடலாம். இப்போ நாங்கள் ஒரு உரலில் கொஞ்சமாக மிளகு, உங்களுக்கு தேவையான அளவு. சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க அல்லது வெட்டுத்தூள் போடுவாங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மிளகா கொஞ்சம் நல்லா இடிச்செடுப்போம். உங்கள்கிட்ட உரல் இல்லைன்னா நீங்கள் பிளெண்டர்லையும் போட்டு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா மிளகு நல்லா அரைஞ்சிட்டது. இதுக்குள்ளே நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன துண்டாக. அதையும் போட்டுருவோம். போட்டு இதையும் கொஞ்சம் இடிச்செடுப்போம். வெங்காயம் கொஞ்சம் இடிபட்டோன்னே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. ஏன்னா நாங்கள் உப்பு போட்டு தான் பனங்கிழங்கு அவிச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அளவாக பார்த்து போடுங்க உப்பு. போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இதை இடிப்போம். இப்போ எந்த உரல் சரியான சின்னன், அப்போ இப்படியான சின்ன உரல் வச்சுக்கிறவங்க பிளெண்டர்லேயே போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். கொஞ்சமாக இடிச்சிட்டு இனி நாங்கள் இந்த பனங்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்செடுப்போம். இப்படி எல்லா பனங்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்செடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா உரலில் போட்டு இடிச்செடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட உரல் இல்லாட்டிக்கு நீங்கள் தாராளமாக பிளெண்டரில் போட்டு இதெல்லாம். அதோட வந்து நான் இன்றைக்கி மிளகும் வெங்காயமும் மட்டும் தான் போட்டிருக்கிறேன், தேங்காய் பூவும். நீங்கள் அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் அல்லது வெட்டுத்தூள் அதுகளும் போடலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
இப்போ சுவையான சத்தான பனங்கிழங்கு துவையல் தயாராகிட்டுது. நீங்கள் இது இப்படியேயும் வெட்டி வெட்டி சாப்பிட்லாம். உப்பு மிளகு தூளோட தொட்டு சாப்பிட்லாம், அல்லது தேங்காய் சொட்டோட தொட்டு சாப்பிட்லாம், அல்லது நீங்கள் இப்படி துவையல் மாதிரியும் செய்து சாப்பிட்லாம். அப்போ இது உங்களுக்கு கிடைச்சிச்சேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்படி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு இது எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.